ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ கணேஷாய நமஹ. சௌந்தர்ய லஹரி பூஜை விதிமுறை பற்றி முதல் வீடியோல விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பூஜை முறையிலையும் ஜப முறையிலையும் எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கலாம். முதல் வீடியோவில் பார்த்தாலும் விதிமுறைகள் தெளிவாக புரியும். ஸ்லோகம் 52. ஸ்லோகத்திற்கான மந்திரமும் யந்திரமும். ரம். தேவியின் ரூபம் சர்வ சக்தி காத்யாயனி வடிவம். ஜபம் செய்யும் விதிமுறை தங்க தகட்டில் அல்லது விபூதியில் யந்திரம். தினமும் 1001 முறை 45 நாட்கள் அல்லது 1000 முறை ஜபம் செய்து வர வேண்டும். வடகிழக்கு நோக்கி அமர்ந்து ஜபம் செய்ய வேண்டும். ஜபம் செய்யும் பொழுது நெய் தீபத்தை பக்கத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அம்பாளின் திருவுருவ படத்திற்கு முன்பும் குத்து விளக்கோ காமாட்சி விளக்கோ எரிந்து கொண்டிருக்க வேண்டும். விபூதியில் யந்திரம் என்றால் ஒரு சுத்தமான பலகையிலோ தாம்பாலத்திலோ விபூதியை பன்னீருடன் குழைத்து யந்திரம் வரைந்து கொள்ளலாம். அல்லது விபூதி பொடியை ஒரு தாம்பாலத்தில் பரப்பி அதில் விபூதியால் யந்திரம் வரைந்து கொள்ளலாம். ஆனால் ஜபம் செய்து முடிக்கும் தினம் வரை யந்திரம் எந்தவித அசைவும் இல்லாமல் ஸ்திரமாக வைக்கப்பட்டிருக்க வேண்டும். யந்திரத்தின் வலப்பக்கத்தில் தினந்தோறும் வில்வத்தினால் ருத்ர திரிசதி அர்ச்சனை செய்ய வேண்டும். குங்குமத்தினால் யந்திரத்தின் இடப்பக்கத்தில் லலிதா திரிசதி அர்ச்சனை செய்து வர வேண்டும். நிவேதனம் எள் கலந்த அன்னம், பால் பாயசம், தேங்காய், பழம், தாம்பூலம் நிவேதனம். பயன்கள் காது கண் பற்றிய எல்லா நோய்களும் தீரும். திடீரென காது கேளாமை, 40 வயதுக்கு மேல் வரும் கண் பார்வை குறைவு இவையெல்லாம் நிவர்த்தியடைந்து கண் காது இவை சீராக செயல்படும். குழந்தைகளுக்கு ஏதேனும் அலர்ஜியினால் கண் காது பிரச்சனை ஏற்பட்டிருந்தாலும் இதனால் சீக்கிரமாக குணமடைந்து சீராக கண் காது செயல்படும். ஜபம் செய்து முடித்த பின் கடைசி தினத்தன்று அந்த விபூதியை நெற்றியிலும் கையிலும் உடம்பிலும் தரித்து கொள்ளலாம். ஸ்லோகம். கதே கர்ணாபியர்ணம் கருத இவ பக்ஷ்மானி தததி புராம் பேதுஷ்சித்த பிரசம ரச வித்ராவணபலே இமே நேத்ரே கோத்ரா தரபதி குலோத்தம்ச கலிகே தவா கர்ணா கிருஷ்ட ஸ்மரஷர விலாசம் கலயதஹ. அர்த்தம். கோத்ரா தரபதி குல உத்தம்ச கலிகே பூமியை தாங்குகிற மலையரசனின் குலத்தின் சிரசில் சூடிய பூங்கொத்தே. தவ இமே நேத்ரே உன் இந்த இரு கண்களும் கர்ணாபியர்ணம் கதே காதுகளின் அருகாமையை அடைந்தவையாக கருத இவ இறக்கை போன்ற கருட இவ கருடனை போன்ற பக்ஷ்மானி தததி கண் இமைகளை கொண்டவைகளாக புராம் பேத்து முப்புறங்களை உடைத்த சிவனது சித்த பிரசம ரச வித்ராவணபலே சித்த அமைதியை விரட்டுவதை பயனாக கொண்டவையாக ஆகர்ண ஆக்ருஷ்ட ஸ்மரச்சர விலாசம் காது வரை இழுக்கப்பெற்ற மன்மதனின் அம்பின் விளையாட்டை கலயதஹா செய்கின்றன, செய்து காண்பிக்கின்றன. கருத்துரை. மலையரசனின் குலவிளக்கே, ஹே ஜெகதம்பா, உன்னுடைய இந்த 2 கண்கள் காதுகள் வரை பரவியுள்ளன. பானங்களுக்கு இருபுறமும் கட்டப்படும் இறகுகள் போன்ற மயிர்களை தாங்குகின்றன. இவை திரிபுரங்களை அழித்த பரமசிவனின் சாந்தி ரசத்தை அழிப்பவை, சிங்காரத்தை தோற்றுவிப்பவை என்பது கருத்து. காதுவரை இழுக்கப்பட்ட மன்மதனுடைய பானங்களைப் போல் தோற்றமளிப்பவை.